அகோபிலத்தில் எல்லாம் சரி 9 நவநரசிம்மர் கோயில் இருக்கு. இப்போ நம்ம வந்த கோயில் பேர் வந்து ஜுவாலா நரசிம்மர் பேர். ஜுவாலா அண்ணன் நெருப்பு. பெருமாள் வந்து எந்த ரூபத்தில் விழுந்தார்னா கோடி சூரிய பானு கோடி தேஜோமர் பெருமாள் விழுந்தார். அந்த ரூபம் பார்க்கறதுக்கு எனக்கு மனசுல முடியாது. தேவத்தில் எல்லாரும் போய் சிரிச்சு சொல்லிட்டார். அகோவீரிய மகோசோதி மகோபாகு பராக்கிரமம் நாரசிம்மம் பரந்தெய்வம் அகோபிலம். ஆக்சுவலி இந்த சேத்திரத்துக்கு வந்து திருமங்கையாளர் மங்களாஜமன சேத்திரம். அவர் வந்து 10 வருஷம் பண்ணிருக்காரு. தெய்வமன்னா செல்லுவண்ணா சிங்கவேல் குலம சொல்லுவாங்க. அங்கன்யா மஞ்ச அங்கோ ஆளறியாய் அவனன் பொங்காமல் விழுகிறார் கோயிந்த பொருளிடும் செங்கனானை கொம்பு கொண்டும் வெங்கனானை கொம்பு கொண்டும் பத்திமையார் அவர் செங்கனால விற்கும் சிங்கவேல் இப்போதுக்கு சிங்கவேல் சொல்லுவாங்க. ஆக்சுவலி 108 ஜிலேஸ் கேட்டதில்லை. அதில் வந்து இது வச்சு 97வது நிமிஷம். ஆந்திராவில் வந்து 2 மட்டும் இருக்கு. 96 వచ్చేసి తిరువేంకటాచలం తిరుమల. అది వచ్చేసి ఆనంద నిలయం. వచ్చేసి 97வது సింగవేల్ కుండం. ఇది వచ్చేసి இந்த மலை பேர் వచ్చేసి பிரம்மா வனமணி பேர். ஆக்சுவலி தசாவதாரம் அவதாரம் இங்கே இருக்கு. ஒன்று வராக அவதாரம், இன்னொன்று நரசிம்ம அவதாரம். ஃபர்ஸ்ட் வந்து பெரும்பாலும் இந்த வராகத்தில் வந்து சமாளம் பண்ணி ஹிரண்யாக்ஷ் சமாளம் பண்ணிருக்கேன். இப்போ வந்து ஹிரண்யாக்ஷ் வந்து இந்த பிரம்மத்தில் வந்து தபஸ் பண்ணிருக்கேன். தபஸ் பண்ணி 4 வரம் கேட்டார். முதல்னா இவர் வந்து மஞ்ச சம்மானம் பண்ணக்கூடாது, மிருக சம்மானம் பண்ணணும் கேட்டார். அதுக்கு மகாவிஷ்ணு நரசிம்மரூபத்தை வீடு வந்தார். அதனால ரூபம் நரசிம்மர். ரெண்டாவது வந்து மேல சம்மானம் பண்ணக்கூடாது, கீழே சம்மானம் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம வந்து வந்து எக்ஸாக்ட் 3500 feet ஹைட்டு. இதுதான் இரண்டை வாசுபடி. இந்த இடத்துல தான் பெருமாள் சம்மானம் பண்ணிட்டு இருக்காரு. மூணாவது வந்து பவர் சம்மானம் பண்ணக்கூடாது, நைட் சம்மானம் பண்ணக்கூடாது. பெருமாள் சம்மானம் எக்ஸாக்ட்லி 6:37. சஞ்சகால சம்மானம் பண்ண பெருமாள் யாருமே கிடையாது. நரசிம்ம பெருமாள் சமாளம் பண்ணிருந்தது. 4வது வந்து வெபன் யூஸ் பண்ணணும். அதுக்கோசம் வஜ்ரகாய வித்மகே தீஷ்டதம்சாய இன்னும் நாரசிம்ம பற்றதை சொல்லுவாங்க. ஆக்சுவலி மேலே கொண்டிருக்கீங்களா ஸ்தம்பம், அந்த ஸ்தம்பத்து பேர் வந்து உக்ர ஸ்தம்பம்னு பேர். உக்ர ஸ்தம்பம் இருக்குன்னா பெருமாள் வந்து உக்ர ரூபத்துல வந்து பெருமாள் இருந்தார். இது எல்லாமே இருக்கு அரண்மனை. கேட்டீங்களா? உங்கள் ஹரி எங்க இருப்பாரு? தூண்ல இருப்பார், ரூமல இருப்பார். அந்த தூணை வலிச்சுட்டு பெருமாள் வெளியில் வந்தார். இதுதான் உக்ரஸ்தம்பம் பேர். மிருத்யோபுல்ல விஷாலாட்சம் விவக்ஷய தீட்சிதம் வினாதாஸ்திர விஸ்வானம் விஷ்ணு உக்ரம் நமாமி. அந்த உக்ரம் வந்து பெருமாள் வெளியில் வந்தார். அப்புறம் இந்த அகோபில விசேஷம்னா இந்த 108 திரிக்கேத்திரத்துல சுக்கராச்சாரம் ஸ்தலம் யாருமே கொடுக்கல. நரசிம்மர் பெருமாள் வந்து ஸ்தலம் கொடுத்தாரு. எதுக்குன்னா ஹரி இங்கே இருப்பாரு, அது சாட்சியம். அதுக்கு ஹரி நிஜ நிலையம். முதல்ல வந்து 5 விக்கிரகத்துல வந்து இங்க 5 விக்கிரகம் இருக்கு. அது வந்து முதல் விக்கிரகம் வந்து தூண்ல வந்து அவதாரு. ஜுவாலான நெருப்பு. அந்த தூண்ல வந்து பெருமாள் வெளியில வந்தார். வந்ததுக்கு அப்புறம் வந்து ஹிரண்யகசிபுன்னு தெரியல. ரௌத்ராய ஜுவாலா ருஷம்ஹாய மங்களம் சொல்லுவாங்க. கோடி சூரிய பானு கோடி சூரிய ரூபம் பெருமாள் இருக்குது. அந்த ரூபம் பார்க்கறதுக்கு ஹிரண்யகசிபு தெரியல. குருஜிட்ட கேட்டார், சுவாமி அம்மா கொஞ்சம் விக்ரூபம் இதுல வந்தாச்சு, அவர் பார்க்கறதுக்கு பயமா இருக்கு சாமி, என்ன சாமி அந்த ரௌத்ர ரூபமும் என்னால் முடியல சாமி, யாரு சாமின்னு கேட்டார். மகாவிஷ்ணுவே நரசிம்ம ரூபத்தை வெளியில வந்தார், அவனை சென்னாகத்து கேளு கேட்டார். என்ன சாமி இப்படி சொல்லுவாங்க? ஹரியா, ஹரிக்காக இத்தனை வாட்டி நான் தேடிட்டு இருக்கேன், இப்பதான் வெளியில வந்தாரா, என்னோட பராக்கிரமா பாரு சண்டை போட்டேன். ஆனா அவருக்கு ஈகோ, நான் தான் பலசாரி, நான் தான் பராக்கிரமாச்சாரி அதே பெருமாள் வந்து சண்டை போட்டார். சண்டை போட்டு இங்க பெருமாள் வந்து 8 கையால பட்டுருக்காரு. ரெண்டு கை தலையை பிடிச்சிருந்தார், 2 கை பதம், 2 கை சிற்கும் சிற்கும், 2 கை கொடையில மேல மாலை போட்டிருந்தார். அந்த மாலைக்கு பேரு ஜடரம் ஞானமன். எதுக்குன்னா ஹிரண்யகசிபு வச்சு ஆக்சுவல் பிராமணன் அந்த குள்ளிடுவேன்னா 2 கீழே வந்துடும். அப்போ வந்து பெருமாளை வந்து கௌடம் பிராச்சிட்டார். இதை பெருமாளுக்கு முன்னாடி கௌட பரமத்தில் இருக்கு. பெருமாள் வந்து கௌடமே உட்காந்துட்டு வதை பண்ணிட்டு இருக்காரு. அதான் சம்மாரம் பண்ணி இந்த கீழே எடுத்து வந்து கை அறிஞ்சிட்டார். அதான் கை கலவு வேணும். அதான் ரத்த குண்டம். அகோபிலத்தை வந்து 2 தீர்த்தம் இருக்கு. ஒன்று ரத்த குண்டம், இந்த தண்ணி வருது பாருங்க, அது 360 days தண்ணி வருது. அது மலை தண்ணி கிடையாது, பெருமாள் சாந்த பண்ண தீர்த்தம். அதுக்கு பேரு பவநாசனி. அது எதுக்கு சமானம்னா வைகுண்ட பாலத்துல விரஜா நதினு ஒரு புஷ்கரம் இருக்கு. அது உள்ள போயிட்டு மகாவிஷ்ணு சேரிக்கும். அந்த மாதிரி இந்த அகோபில சேத்திரத்துல இந்த தண்ணிக்குள்ளதான் ஒண்ணு. இது வச்சேசி வைகுண்டம் போக முடியாது. இந்த அகோபில சேத்திரம் சேச்சோன்னா இதான் வைகுண்டம், ரெண்டோ வைகுண்டம். அதான் விசேஷம்.
இந்த கோபிலம் వచ్చేసి நவநரசிம்ம நவகிரக தோஷ பரிகாரம். இந்த பெருமாள் இதுனா செவ்வாய் கிரக தோஷ பரிகாரம். திருமங்கை சொல்றீங்களா, உக்ரமன்னா தூண்ல வந்து அவதாரம், வீரமன்னா சண்டை, எல்லாம் முடிச்சுட்டு மகாவிஷ்ணு பெருமாள் காட்சி கொடுத்தார். அதான் விஷயம். இந்த திருமங்கையாளர் மகாஜன்னா ಹಿರಣ್ಯ ಸ್ತಂಭತೆ ಪ್ರಖ್ಯಾತ ಪರಮಾತ್ಮನೆ பிரகலாதாட்சி ஜுவாலா நாரசிம்ஹா மங்களம். விஸ்வத்துல பெரிய பெருமாள் ஜுவாலா நரசிம்மன் பேரு. இந்த பெருமாள் செவ்வாய் கிரக தோஷ பரிகாரம். எஸ்யா பவத் பக்த ஜனார்த்தந்து பித்ருத்வமன்னே இது விசார பூர்ணம் தம்பேவதார ஸ்தவனம் மேலம்பே லக்ஷ்மி ரிசுமம் சரணம் பிரபத்து ஜெகஜன்னாத வீராய ஜெகதானந்த ஹேதவே ஜெகஜக்ஷ நிவாசாய ஸ்ரீ நிசும்ஹாய மங்களம். ஏ லக்ஷ்மி அவ்வளோ.